ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். இப்ப நீங்க பாக்குற இந்த சங்கிலி இரும்பாலையோ மற்ற உலோகத்தாலேயோ செய்யப்பட்டது கிடையாது. முழுக்க முழுக்க ஒரே கல்லால செதுக்கப்பட்டிருக்கு. இந்த மண்டபத்தோட கூரையில ஒரு சின்ன வளைவுல தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த வளைவுல ஒரு குட்டி கிராக் விட்டாலுமே இந்த மொத்த மண்டபத்துக்கே ஒரு அர்த்தம் இல்லாம போயிடும். இந்த சங்கிலி 1000 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ் சிற்பிகளால உருவாக்கப்பட்ட ரொம்பவே நுட்பமான சிற்ப வேலைப்பாடு. இந்த சங்கிலிய ஒரே கல்ல எப்படி உருவாக்கி இருப்பாங்க? இந்த சங்கிலியோட வயசு கிட்டத்தட்ட 1000 வருடங்கள் கழிச்சும் இன்னைக்கும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயில்ல இந்த கல் சங்கிலிகள் தொங்கிக்கிட்டு இருக்கு. காஞ்சிபுரம்ல மட்டும் இல்லாம இந்த சங்கிலிகளை பல இடங்கள்ல தமிழர்கள் வடிச்சிருக்காங்க. இதே மாதிரி நம்ம தமிழகத்தோட பல உண்மைகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். முதல்ல பார்க்க போறது பழந்தமிழர்களோட யானை சண்டை. உலகத்துல இருக்கிற மக்கள் பொறுமையா குதிரைகளுக்கு பயிற்சி கொடுத்து போருக்கு அனுப்பின அதே காலகட்டங்கள்ல தான் பழந்தமிழர்கள் யானைகளை தங்களோட செல்ல பிராணிகளா வளர்த்திருக்காங்க. கோழி சண்டைகள் மாதிரியே யானை சண்டைகளையும் நடத்தியிருக்காங்க. பொதுவாவே ஒரு யானையை கண்ட்ரோல் பண்றது அவ்வளவு சாதாரண விஷயமே கிடையாது. அதுவும் மும்மரமா சண்டை போடுற யானைகளை கண்ட்ரோல் பண்றது அசாத்தியமான ஒரு விஷயம். ஆனா இந்த ஒரு விஷயங்களை ரொம்பவே சாதாரணமா நம்ம முன்னோர்கள் பண்ணியிருக்காங்க. சாதாரண சேவல் சண்டைகள் மாதிரியே யானை சண்டைகளையும் நடத்தியிருக்காங்க. மேலும் சங்க இலக்கியங்கள்ல பரணி அப்படிங்கிற ஒரு வகை பாடல்களும் இருக்கு. இந்த ஒரு பரணி பாடல போர்க்களத்துல 1000 யானைகளை வீழ்த்தின வீரனுக்கு தான் பாடுவாங்க. பழங்காலங்கள்ல ஒரு வீரன் 100 வீரர்களை கொல்றதே பெரிய விஷயம். ஆனா ஒரு வீரன் 1000 யானைகளை கொல்றான் அப்படின்னா அவன் எப்பேற்பட்ட வீரனா இருப்பான். இந்த ஒரு போர்ல சோழ அரசன் 1000 யானைகளை வீழ்த்தி கலிங்க நாட்டை கைப்பற்றினார் அப்படின்னு பாடல்கள் சொல்லுது. உலக நாடுகள் குதிரைகளை பயன்படுத்தி போர் புரிஞ்ச அதே சமயங்கள்ல தான் யானைகளையே வீழ்த்தக்கூடிய மன்னர்கள் நம்மளோட மண்ல இருந்திருக்காங்க. அடுத்ததா பார்க்க போறது பழந்தமிழகத்தோட தேவரடியார்கள். தேவரடியார்களோட முறை எப்போல இருந்து துவங்குச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அது பல 1000 வருடங்களுக்கு நம்மள கூட்டி செல்லும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா 2000 வருடங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்ட சிலப்பதிகாரம். தேவரடியார்களோட மரபுல வந்த மாதவி தன்னோட 5 வயசுல இருந்தே நாட்டியம் கத்துக்க தொடங்குறாங்க. அதுக்கப்புறமா தன்னோட 12 வயதுல நடன கலைஞராகவும் ஆகுறாங்க. இவங்க சோழ மன்னர்கள் முன்னாடி நடனமாடி 1008 பொற்காசுகளையும் பெற்றிருக்காங்க. பல நூற்றாண்டுகளாவே இசையும் நடனத்தையும் பசுமையா வச்சிருக்க போராடினவங்க தான் தேவரடியார்கள். ஆனா இப்படிப்பட்ட தேவரடியார்கள் தான் ஆங்கிலேயர்களோட ஆட்சி காலங்கள்ல தவறா சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு காலத்துல கோயில்கள்ல தெய்வங்களுக்கு இணையா மதிக்கப்பட்ட இவங்க இன்னைக்கு காலகட்டங்கள்ல ஏன் தேவதாசிகளா மாறினாங்க? அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பழந்தமிழர்களின் கடன். 1980ல எகிப்துல ஒரு பழங்கால பப்பைரஸ் குறிப்புகள் கிடைக்குது. பப்பைரஸ் அப்படிங்கிறது எகிப்திய மக்கள் எழுதுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண பேப்பர். இந்த ஒரு பப்பைரஸ் தாள்களை ஆஸ்திரியன் நேஷனல் லைப்ரரி விலை கொடுத்து வாங்குறாங்க. அதுக்கப்புறமா 1985ல இத முசிறி பப்பைரஸ் அப்படின்னு பப்ளிஷ் பண்றாங்க. முசிறி கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடி அரேபிய கடல்ல ஆக்டிவா இருந்த ஒரு தமிழக துறைமுகம். எகிப்துக்கும் 2000 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த முசிறி துறைமுகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? சம்பந்தங்களை அந்த பப்பைரஸ் குறிப்புகளே சொல்லும். பழங்கால எகிப்துல அலெக்சாண்டா பகுதியில வாழ்ந்த ஒரு வணிகருக்கும் தமிழகத்துல முசிறில வாழ்ந்த வணிகருக்கும் இடையே இருந்த கான்ட்ராக்ட் தான் இந்த பப்பைரஸ். தமிழகத்துல இருந்து மிளகு, தந்தம், வாசனை செடிகள், விலையுயர்ந்த கற்கள் இப்படி எல்லாத்தையுமே தமிழகத்துல இருந்து எகிப்துல வந்து விற்கணும். வித்து முடிஞ்சு தாய் தேசமான தமிழகத்துல வந்து இறங்கும் போது இவ்வளவு நாளுக்கான டிரான்ஸ்போர்டேஷன் சார்ஜஸையும் வட்டியோட சேர்த்து தமிழ் வணிகன் இந்த எகிப்திய வணிகனுக்கு கொடுக்கணும். பேசிக்கா இங்க என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ட்ரிப்புக்கான மொத்த செலவையுமே எகிப்திய வணிகர் ஆல்ரெடி தமிழ் வணிகர் கிட்ட கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தமிழ் வணிகன் கடனா வாங்கின இந்த ஒரு காசை எகிப்து வணிகன் கிட்ட கொடுத்துருவாங்க. இதுதான் இந்த அக்ரிமெண்டும் சொல்லுது. எகிப்துல போய் வணிகம் செய்யறதுக்கு முதல்ல தமிழகத்துல இருந்து கப்பல் படையில செல்லணும். அதுக்கப்புறமா அங்க இருந்து ஒட்டக பயணம் செஞ்சா மட்டும்தான் வணிகம் செய்ய முடியும். கிட்டத்தட்ட 2000 வருடங்களுக்கு முன்னாடியே பல நாடுகளுக்கு போய் நம்மளுடைய தமிழர்கள் வணிகம் செஞ்சிருக்காங்க. அதுக்கு ஒன் ஆஃப் தி எவிடன்ஸ் தான் இந்த முசிறி பப்பைரஸ். 2000 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு எகிப்திய வணிகனுக்கும் தமிழக
வணிகனுக்கும் ஏற்பட்ட கான்ட்ராக்ட் தான் இப்போ ஆஸ்ட்ரியன் மியூசியம்ல இருக்கு. இப்படி வரலாறு நமக்கு பல தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அடுத்ததா மொழிக்கு சங்கம், அதாவது தமிழ் சங்கம். இது தமிழர்களோட வாழ்வுல ஒரு முக்கியமான தனிப்பட்ட சங்கம். உலகத்திலேயே மொழிய சங்கமா வச்சு தமிழை வளர்த்த ஒரே இனம் நம்மளுடைய தமிழ் இனம் மட்டும்தான். இன்னைக்கும் நம்மளுடைய தமிழ் இலக்கிய புகழ் பெற்று இருக்குன்னா அதோட பெருமை முழுக்க முழுக்க சங்கம் வச்ச நம்ம தமிழ் புலவர்களையே சாரும். எங்க போய் தேடி பார்த்தாலும் தமிழ் மொழி அளவுக்கு இலக்கிய சிறப்புகள் வேற எந்த மொழியிலுமே இருக்காது. அந்த அளவுக்கு தமிழை வளர்க்கறதுல அவ்வளவு கான்சியஸா இருந்திருக்காங்க பழந்தமிழர்கள். உதாரணத்துக்கு கலிங்கத்து பரணியை எடுத்துக்கலாம். ஜெயங்கொண்டான் தான் இந்த ஒரு பாடலை உருவாக்குறாரு. அவர் உருவாக்குனாரு அப்படிங்கிறதுக்காக இந்த இலக்கியங்கள் எல்லாராலையுமே ஏற்றுக்கொள்ளப்படல. உருவாக்குற அந்த பாடலை இவர மாதிரியே இருக்கிற பல புலவர்கள் முன்னாடி அந்த ஒரு செய்யுளை பாடணும். பாடப்படுற அந்த பாடல் இலக்கிய குற்றமோ சொல் குற்றமோ பொருள் குற்றமோ எதுவுமே இருக்க கூடாது. அப்படி இருந்தா மட்டும்தான் சங்கத்துல இருக்கிற எல்லா புலவர்களுமே இத செய்யுளா ஏத்துக்குவாங்க. குலோத்துங்கரோட அவையில தான் ஜெயங்கொண்டான் இந்த ஒரு பாடல்களை பாடுறாரு. இப்படி பல பேரோட அனுமதிக்கு அப்புறம் தான் ஒரு பாடல் அங்கீகரிக்கப்படும். இது குமரி கண்டத்துல முதல் தமிழ் சங்கம் தொடங்கிய காலகட்டங்கள்ல இருந்தே தொடங்கி நடந்திருக்கு. அடுத்ததா பழந்தமிழகத்தோட திட்டமிடப்பட்ட நகரம், அதாவது ஸ்ட்ரக்சர்ட் பிளான் சிட்டி. ஒரு ஸ்ட்ரக்சர்ட் பிளான் சிட்டியை நம்மளுடைய தமிழர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நிறைவேற்றி இருக்காங்க. அதுதான் கீழடி வணிக நகரம். கீழடிகளோட சிறப்பம்சமே அதோட கட்டிடக்கலை அமைப்பு, அங்க வாழ்ந்த மக்களோட நாகரிகமும் தான். கீழடியில பெண்கள் பயன்படுத்தப்பட்ட பல விஷயங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆச்சரியம் என்னன்னா அதுல முக்காவாசி தங்கத்தினால் ஆன பொருட்கள் தான். தங்கத்தால் ஆன பொத்தான், தொங்கட்டான், ஊசி, இப்படி பல விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வணிக நகரத்துல எல்லா தொழில்களையும் செய்யற மக்களும் வாழ்ந்திருக்காங்க. சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா கீழடி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் சிட்டி. குறிப்பா இந்த பகுதியில வாழ்ந்த மக்கள் எல்லாமே படிப்பறிவுள்ள மக்களா வாழ்ந்திருக்காங்க. குறிப்பா கீழடியில கண்டுபிடிக்கப்பட்ட பானை ஓடுகள்ல குறிப்பா 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்னு ஆதன், இன்னொன்னு குதிரன். 2600 வருடங்களுக்கு முன்னாடியே கீழடி ஒரு முழுமையடைந்த நகரமா இருந்திருக்கு. ஒன்றியம் கைவிட்டதுக்கு அப்புறமா மாநிலம் தான் இந்த அகழ்வாராய்ச்சியை தொடர்ந்து நடத்தியிருக்காங்க. அடுத்ததா தமிழர்களோட பண்பாடு. பழ தமிழர்கள் நிலங்களை 5 வகையா பிரிச்சு குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு வாழ்ந்திருக்காங்க. நிலத்தை பிரிச்சது மாதிரியே காலத்தையும் பெரும்பொழுது, சிறுபொழுது அப்படின்னு 2 வகையா பிரிச்சிருக்காங்க. வருஷத்தோட 12 மாதங்களை காலம், கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில் இது 6ஆ பிரிச்சு பெரும்பொழுது அப்படின்னு அழைக்கிறாங்க. ஒரு நாள்ல இருக்கிற பொழுத காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், வைகரை இப்படி 6ஆ பிரிச்சு சிறு பொழுது அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இறந்தவங்களை முதுமக்கள் தாழியில போட்டும் புதைச்சிருக்காங்க. விருந்தாளிகளை வீட்டுக்கு வெளியே வந்து வழி அனுப்பி இருக்காங்க. போர்க்களத்துல வீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு நடுக்கல் நட்டு அவங்கள பெருமைப்படுத்தி இருக்காங்க. ஆடைகளை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி, முல்லை இன மக்கள் பூ, தலை, கம்பளி இவைகளை ஆடைகளா அணிஞ்சிருக்காங்க. கொஞ்சம் செல்வந்தரா இருந்தவங்க இடையில வேட்டி அணிஞ்சிருக்காங்க. பெண்கள் இடையில புடவை அணிகிறத வழக்கமாவே வச்சிருந்திருக்காங்க. மார்புகளை ஆடைகளால மறைக்கிற வழக்கம் அந்த காலகட்டங்கள்ல இல்ல. ஆனா கல்லுன்ற பழக்கம் எல்லார்கிட்டயுமே காமனா இருந்திருக்கு. இப்படி தமிழர்களோட செயல்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தோண்ட தோண்ட குறையாத செல்வமா தமிழ் இருந்திருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. ஃபைனலி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் பல மிஸ்டீரியஸான தகவல்களை தெரிஞ்சுக்க அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.